எழில் பெரியவடி இயக்கத்தில் சமூக அரசியல் பேசும் பராரி திரைப்படம் வெளியாகியிருக்கிறது. படம் எப்படி இருக்கிறது விரிவாக பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்வது புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை. பராரி உழைக்கும் மக்களோட உணர்வுகளை பேசுற படைப்பா உருவாகியிருக்கு. எழில் பெரியவேடி இயக்கியிருக்க இந்த படத்துல ஹரிசங்கர், சங்கீதா கல்யாண், பிரேம்நாத் உள்ளிட்டோர் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ராஜபாளையம் கிராமத்துல இருந்து இந்த கதை தொடங்குது. அங்க வெவ்வேறு சாதியை சேர்ந்த இரு தரப்பு மக்கள் பக்கத்து கிராமங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சாதியில நான் தான் பெரியவன்னு சொல்லி மற்றவங்களை மற்றவங்களால ஒடுக்கப்படுற ரெண்டு தரப்புமே பொருளாதாரத்துல பின்தங்கி தான் இருக்காங்க. கூலி வேலை செஞ்சாதான் அன்னைக்கு பொழுத ஓட்ட முடியும்னு இருக்க இரு தரப்பு மக்களும் பெங்களூர்ல இருக்கிற கம்பெனிக்கு பழப்பு தேடி போறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு வேற பிரச்சனை நடக்குது. தமிழ்நாட்டுல சாதியின் பேர்ல ஒடுக்குமுறை பண்ணிட்டு இருக்கிறவங்கள கர்நாடகாவில் அங்க இருக்கிற சில கும்பல் மொழியின் பேர்ல அதிகாரம் பண்றாங்க. இந்த பிரச்சனையில அடுத்தடுத்து நடக்கிற திருப்பங்கள் தான் படத்தோட கதை. ராஜமுருகனோட உதவி இயக்குனர் எழில் பெரியவேடி தான் இந்த படத்தோட இயக்குனர். சமூக அரசியல் பேசுற கதையை தன்னோட முதல் படமா தேர்வு செஞ்சிருக்காரு. அதை உண்மைத்தன்மையோட மனசுக்கு நெருக்கமா கொடுக்க முயற்சியும் செஞ்சிருக்காரு. திருவண்ணாமலையில இருக்கிற கிராமங்கள், அங்க இருக்க மக்கள், அவங்களோட கலாச்சாரம், தெய்வ வழிபாடு, உணவு பழக்க வழக்கம்னு எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த மாவட்டத்து வட்டார வழக்க அப்படியே வசனத்துக்குள்ள கொண்டு வந்த விதம் அருமையா இருந்தது. அடுத்ததான் நடிப்பு. ஹீரோ ஹரிசங்கர், ஹீரோயின் சங்கீதா, வில்லன் பிரேம்நாத் எல்லாருமே புதுமுகங்கள் தான். குறிப்பா வில்லன் பிரேம்நாத்தோட கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. கிராமத்துல சாதி வீரம் காட்டுற காட்சிகளையும் சரி, வெளியூர்ல பிரச்சனை வந்தா பயந்து ஒதுங்குற காட்சிகளையும் சரி ரொம்பவே அருமையா நடிச்சிருந்தாரு. இவங்களை தவிர மேஸ்திரி கதாபாத்திரம், கம்யூனிசம் பேசுற தோழர்கள், கிராமத்து மக்கள்னு அந்த நிலத்துக்கு ஏத்த முகங்களா எல்லாருமே பொருந்தி போயிருந்தாங்க. அடுத்ததா இசை. ஹிட் பாடல்கள் மூலமா இன்ஸ்டாவில் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிற ஷான்ரோல்டன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கிராமத்து பின்னணி கொண்ட இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான இசையை ஒவ்வொரு காட்சிக்கும் பொருத்தியிருக்காரு. இன்டர்வலுக்கு முன்னாடி வர்ற தேமாங்கனி பாடல் நல்லா இருந்தது. இதோட சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட் எல்லாம் கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். முற்போக்கு பேசுகிற படங்களோட வரிசையில் பராரி இருந்தாலும் அதை சாதியா மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் அணுகியிருக்கார் இயக்குனர். கடவுள் மறுப்பு, சாதி எதிர்ப்பு, பகுத்தறிவுன்னு சமூக பிரச்சனை எல்லாத்தையும் போற போக்கில் பகடிப்பன விதம் ரசிக்க வச்சுது. சாதியாவும் மொழியாவும் பிரிஞ்சிருக்கிற ரெண்டு தரப்பு மக்களை அரசியல்வாதிகள் எப்படி தங்களோட லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. சில இடங்கள்ல தொய்வா இருக்க திரைக்கதை படத்தோட குறையா சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு போர்ஷன், பெங்களூர்ல ஒரு போர்ஷன்னு கதை ரெண்டா பிரிஞ்சதால அழுத்தம் குறைஞ்ச மாதிரி தோணுச்சு. அழுத்தமா அரசியல் பேசிட்டு இருக்க இந்த கதையில அடிக்கடி வர காதல் காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர சண்டை காட்சியோட நீளத்தை குறைச்சிருக்கலாம். மொத்தத்துல நிறை குறைகளோட சமத்துவம் பேசுற இன்னொரு சினிமாவா பராரியை உருவாக்கியிருக்காரு இயக்குனர் எழில் பெரியவேடி. எங்களுக்கு கதை நல்லா இருந்தா போதும், மற்ற குறைகள் எதுவும் பெருசா தோணாதுன்னு சொல்ற ஆடியன்ஸுக்கு பராரி படம் நிச்சயமா பிடிக்கும்.